இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட், இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெய்லர் பார்க்க போகிறாங்க. இவ்வளோ நாள் உழைப்பு வந்து ட்ரெய்லர் மூலமாக மக்களை போய் சேரப்போது. ஆல்ரெடி டீசராக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போது? இது ஒரு க்யூட்டான ஃப்ரெஷ்ஷான ஒரு யங் லவ் ஸ்டோரி. ஆப்வியஸ்லி பார்த்தாலே தெரியும். ஸோ மதில் மேல் காதல்ங்கிறது, இந்த காதல் என்பது ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு விஷயம் இல்லாமல் சம்டைம்ஸ் இப்படி போகும், சம்டைம்ஸ் அப்படி போகும், மதில் மேல் பூனை மாதிரி. ஸோ அதான் இதோட கான்செப்ட். ஸோ இட்ஸ் நிறைய ரொமான்ஸ், காமெடி எல்லாம் இணைந்து எடுத்த ஒரு படம். யங் அண்ட் ஃப்ரெஷ் அண்ட் சிட்டியில் எடுத்த ஒரு படம். ஸோ சமீபத்தில் நம்மளாம் நிறைய கொரோனா, லாக்டவுன், அது இதுன்னு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ். ஸோ ஃபேமிலி கூட வந்து என்ஜாய் பண்ணி ரசித்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கக்கூடிய ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம். சூப்பர் மேம். ஸோ வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் அடுத்ததா முகேன் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் எல்லாருக்குமே. உங்களுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீசர் பார்த்துருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னைக்கு ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் மக்கள் மத்தியில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில், ஒரு மாலில் இந்த மாதிரி ஆடியன்ஸ் கூட, உங்கள் ஃபேன்ஸ் கூட சேர்ந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ண போகிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆப்வியஸ்லி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு கலைஞனா எல்லா கலைஞரும் ஆசைப்படுற விஷயம் அங்கீகாரம், ரெகக்னிஷன். அதாவது பெரிய இடத்துல நம்மளை எல்லாருமே பார்க்கணும், நமக்கு நிறைய ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதரவு எனக்கு இங்கே கிடச்சிருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே இந்த வேலையில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்ததுக்கு. தேங்க்யூ முகேன். அண்ட் திவ்யா பாரதி, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஏற்கனவே யஷ்வத் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஈவெண்ட் அண்ட் உங்களோட ஃபேன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு லவ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி உங்களோட படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் ஒரு சந்தோஷம்னா, எனக்கு நீங்கள் எல்லாரும் இதில் கலந்துக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷம். ஃபர்ஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு கொடுத்த அதே லவ், சப்போர்ட் இதுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலி ட்ராமா சொல்லலாம், ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி சொல்லலாம். இதில் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் வந்து பாருங்கள். மேடம், லவ் கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்களே. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்கள் ஒரு ஈஸி சேர் போட்டு அவங்க மனசில் வந்து ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய லவ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் வந்து உங்கள் கூட சேர்ந்து ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் யூ கேன் கெட் பேக் டு யுவர் சீட்ஸ். நீங்கள் அங்கே உட்காருங்க. ட்ரெய்லர் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ சார். சரி, எப்பவுமே வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்டைலிஷாக இருப்பீங்களோ அதே மாதிரி உங்களோட படத்துலையும் வந்து சூப்பராக ஸ்டைலிஷான எடிட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கட்ஸை வந்து கொடுத்துருப்பீங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யூத்ஃபுல்லான ஒரு டீசர் கட் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். படத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்குன்னு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்காக ஷேர் பண்ணுங்களேன் சார். நல்ல செம்ம காமெடியாக இருக்கும் படம். அண்ட் த லவ் ஸ்டோரிஸ் ஆல்சோ இட்ஸ் ஃப்ரெஷ், இட்ஸ் நைஸ். எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம். அண்ட் மெயின்லி அந்த காமெடி நான் காணும். ஒரு தலை அப்படியே, அவர் பேர் என்னது? பாலா. எங்கே அவரு வரலையா? அவரு பாலா வந்து பயங்கர பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். கால் ஷீட் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சேன். ஓ சார், இன்னும் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்டே ஆகணும் சார். அது எப்படி சார் காதல் காவியங்களை கரெக்டாக நீங்கள் செதுக்குறீங்க? இப்போ வரைக்கும் உங்களோட படங்கள் பார்க்கும்போது அவ்வளோ கனெக்ட் ஆகுது, அவ்வளோ சூப்பர் ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு லட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த லவ் மூமெண்ட்ஸ் அந்த கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லையே, நார்மலாக தான் இருந்தது எடிட் பண்ணுறது. எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபிலிம்ஸ் நார்மல். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எடிட் பண்ணுறது. நைஸ் ப்ரீஸி லவ் ஸ்டோரி. சூப்பர் சார். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், அதான் ஏன் கூப்பிட்றீங்க சார். பட் ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கேட்கணும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் உங்களை பார்க்கும்போது. இப்போ தான் அந்த சான்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கீங்க. ஹேர் ஸ்டைலு, பியர்ட்லாம் இருக்குது. கண்டிப்பாக சார் அதெல்லாம் என்ன சார், இங்கெல்லாம் அதெல்லாம் வந்து டைட் பண்ணி மூச்சை இழுத்து முடிச்சு நின்று இருக்கேன் சார். பட் யாராவது கண்டிப்பாக கேட்டிருப்பாங்களே சார், எங்கள் படத்தில் ஒரு டெரிஃபிக்கான ஒரு வில்லனா உங்களை நடிக்க வைக்கிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்களே சார். ஜிவிஎம் சாரே கேட்டிருப்பாருல்ல சார். நான் நல்லா இருக்குது, பிடிக்கலையோ சார்?
இல்லைப்பா வேணாம், நாட் இன்ட்ரெஸ்டட் இன். எடிட்லயே நம்ம வந்து செய்கையெல்லாம் காமிச்சிக்கலாம், சம்பவம்லாம் எடிட்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பின்னாடியே இருந்துக்கிறேன்ப்பா, எனக்கு அந்த இடம் தான் கம்ஃபர்டபுளான இடம் அப்படின்னு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் லாட் சார். சார் வெல்கம் சார், வெல்கம். யா ஸோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தர் அப்படின்னா வந்து நல்ல தம்பி அவர்கள் தான். அந்த நல்ல தம்பி அவரை வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதே மாதிரியே இருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் பயங்கர ஜாலியான ஒரு வெர்ஷன் ஆஃப் சுப்பு பஞ்சு அவர்களை நாங்கள் பார்க்க போகிறோம் தெரியுது. ஸோ படத்தில் உங்களுடைய கேரக்டர் பற்றியும் என்ன மாதிரி படம் இருக்க போகுதுன்றதை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி நீ ரொம்ப ஃபெயில் ஆகி படிச்சு பாத்தீங்களா அது உங்களுக்கே தெரியும், அதனால டேமேஜ் பண்ணாதீங்க. இல்லை அதான் தெரியணும்ல எல்லாரும். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் பாஸ்கரனுக்கு அப்புறம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர். த ஹியூமர் இஸ் ஒர்க் ரியலி வெல் அண்ட் த லவ் இஸ் ஆல்சோ தேர். முகேன் இஸ் தேர். த எனர்ஜி ஆஃப் த ஃபிலிம் அண்ட் த டைரக்டர் மேடம் அவங்க அப்படியே ஒரு 2-3 வார்த்தை தான் பேசுவாங்க. நம்ம ஆண்டனி சார் மாதிரி தான் ஸ்பாட்லேயும். பட் ஆனால் ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். சூப்பர். அண்ட் இந்த மாதிரி ஒரு யங் அண்ட் டைனமிக்கான ஒரு ஹீரோ, சூப்பர் கியூட்டான ஒரு ஹீரோயின் அண்ட் சூப்பரான ஒரு டைரக்டர். இந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே யூத்ஃபுல்லான டீமோட தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விபி சாரோட டீமு ஜாலியான ஒரு டீமு. அதே மாதிரி ஒரு ஜாலியான யூத்ஃபுல்லான டீம். அவங்களோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ இளமையாக ஃபீல் பண்ணீங்க? நீ முதல்ல இருந்தே அவரோட வயசை இன்வால்வ் பண்ணிட்டே ஏமா இருக்க. அண்ணன் எப்பவுமே இளமதாமா. என்ன சார், கரெக்ட் தானே சார்? அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவாய்ட் பண்ணலாம் சார். முகேன் வந்து சச் அ லவ்லி பர்சன் டு ஒர்க் வித். ஏன்னா இந்த படம் பண்ணதோடு இல்லாமல் MOI3 ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் வந்து மோஸ்ட்லி அவர் கூடவே இருக்கிற மாதிரி தான் கேரக்டர். இதுலேயும் அப்படி தான். லைக் ரெண்டுமே கிட்டத்தட்ட வி பீன் ட்ராவலிங் டுகெதர், பீன் ஹேவிங் லாட் ஆஃப் குட் டைம். இது என்ன ஒரே பிரச்சனை முகேன்ட்டுனா பேக்கப் அப்படின்னா பிறகு நீங்கள் அவரை பார்க்க முடியாது. கேட்டால் நான் ஃபோன் பேசணும், மலேசியாவிலேருந்து கால் வரும், வீட்டுக்கு போய் பேசணும், அதுக்கு அவ்வளோதான். அதோட எஸ்கேப். திருப்பி காலைல அண்ணே அப்படின்னுவாரு. நைட்டில் எங்கேயோ போனேன் அண்ணே கால்ண்ணே. சரி ஓகே, லவ் பண்ணிகிட்டு இருக்க, பிஸியாக இருக்க, என்ஜாய் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் திவ்ய பாரதி அவங்களோட இந்த படத்தில் எனக்கு பெருசாக காம்பினேஷன்ஸ் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இங்கே நிறைய பேர் அவங்கள வந்து வேறு மாதிரி கொண்டாடிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நைஸ். லவ்லி, சூப்பர். Thank you, sir. ஸோ Thank you. கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி பாஸ் என்கிற பாஸ்கரனுக்கு அப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் வந்து ஒர்க் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. அது எங்களுக்கு ஆல்ரெடி டீசர்லேயே அந்த வேர்ஷனை நாங்கள் குட்டியாக வந்து பார்த்துட்டோம். படத்துலையும் உங்களுடைய கேரக்டர் பார்க்கறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நான் இன்னைக்கு எங்களோட வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார், வெல்கம். ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்திருக்கீங்க பிரதர் இன்னைக்கு. பிளாக் அண்ட் பிளாக்ல பிளாக் போட்டாலே எல்லாருமே அழகாக இருக்காங்க. நம்ம திவ்யா பாரதி மாதிரி, நம்ம அஞ்சனா மேம் மாதிரி, நம்ம இளன் அவர்கள் மாதிரி. ஸோ சூப்பர். நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி வித்தியாசமா லவ் பண்ணுறது, காதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து லவ் தான்ப்பா, லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணீங்க உங்களோட படம் மூலமா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதில் மேல் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் ஏஜ் கப்புளோட ஸ்டோரியாக தான் இதுவும் இருக்க போகுது. ஸோ ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? இங்கே வந்தது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைக் ராஜராஜன் ப்ரோ தான் இன்வைட் பண்ணார். ஸோ பியார் பிரேமா காதல் படத்தோட அதே வைப் இந்த படத்துலேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட வந்து நான் ஒரு கெஸ்ட்டாக வரல, ஒரு ஒன் ஆஃப் த டெக்னீஷியனாக வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்தில் ஒரு பாட்டு லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். Yes. ஸோ தேங்க்ஸ் டு த டிரெக்டர் அண்ட் நிவாஸ் பிரசன்னா. லவ்லி, சூப்பர். அண்ட் லவ்வை பற்றி வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே நீங்கள் வந்து காமிச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதல், அதை பற்றி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்க இன்ஸ்பயர் ஆகிறீங்க? இப்போ லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் லவ் வேணும், படம் எழுதுறதுக்கும் லவ் வேணும். எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகிறீங்க? அது ஆல்ரெடி அட்டரன்ஸ் எடுத்திருக்கோம் ஃபுல்லாக மொரட்ட சிங்கிள். ஒரு லவ் டிப்ஸை கொஞ்சம் தூவி விட்டு போனீங்கன்னா நாங்கள் ஜாலியாகிடும். அவனுக்கு தான் சார் கேட்குறான். அவன் டைரெக்டாக கேட்காம இப்படி அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறான். இல்லை பியார் பிரேமா காதல் ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இன்னும் எனக்கு அந்த லிஃப்ட் சீன் தான் வந்து பயங்கரமாக வந்து ஞாபகம் இருக்கு இனி வரைக்கும். யார் பிரேமா காதல்ல படம் ஃபுல்லாக பார்த்தவங்க ரிப்பீட்ல பார்த்தது அந்த லிஃப்ட் சீனில் தான். லிஃப்ட் சீனு, அப்புறம் இன்னொரு சீன் கூட இருக்கும், ஹால் சீன் இருக்கும். ஆமாம். ஸோ லைக் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக லவ் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். எங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறீங்க? அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்ஸ்பிரேஷன்லாம் எல்லாம் அப்படியே மக்கள் கிட்ட இருந்து, நம்ம பழகிறவங்க கிட்ட இருந்து, நம்ம லைஃப்ல நடக்கிறது, அந்த நம்ம மாதிரி. லைஃப்ல நடக்கிறது.
சூப்பர் சார் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு லிரிசிஸ்டாகவும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய படங்களுக்கும் வந்து நாங்கள் காத்துட்ருக்கோம். Thank you. ஸோ இந்த பாட்டும் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் சார். ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஐ திங்க் இட்ஸ் கிரேட் ஜாப் நினைக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் ஓவர்சீஸ் அப்படின்னும் போது உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து அந்த கிரியேஷனை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது இட்ஸ் கிரேட் திங். ஸோ இந்த படத்தோட அசோசியேட் ஆகிருக்கிறத பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீரோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் மலேசியா. ஸோ சொல்லுங்கள் சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறதோட இந்த மீடியா கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா நல்ல படைப்புகள் எல்லாத்துக்குமே அந்த மீடியாவோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு படம் வந்து நம்ம எடுக்க போகும்போதில் அதோட தரம் அதோட இது பார்த்து நம்ம எடுப்போம். எல்லா படமே நம்ம எடுப்போம். ஆனால் பட் இருந்தாலும் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான படம். ஏன்னா எங்கள் நாட்டு பையன், சாரி பிரதர், பையன் சொல்கிறேன், எங்கள் நாட்டை சேர்ந்தவர். உண்மையிலே இங்கே பார்க்க போகும்போது அவர் இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ தூரம் அவரை கொண்டாடுறது என்னமோ எங்கள் நாட்டையை கொண்டாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. மிக்க நன்றி எல்லாத்துக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து இங்கே மட்டும் இல்லை, இங்கே நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை முகேன். இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுருவாங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக இந்த படத்தை உங்களுக்கு நான் ஜெயிக்க வைக்கிறேன். கவலையே படாதீங்க. ஏண்டா மிஸ்டர் ராஜராஜன் அவர் சச் ஹம்பிள் பர்சன், ரொம்ப நல்ல மனிதர். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவர்கிட்ட நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இது நான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும். ஒரு போன மாதம் நினைக்கிறேன் கமல் சார்கிட்ட இதே மாதிரி ஒரு வாக்கு கொடுத்தேன். உங்கள் விக்ரம் படத்தை வந்து நான் வெற்றிகரமாக பண்ணி கொடுத்துட்டு அந்த வெற்றியை தான் சார் உங்களுக்கு பரிசாக கொடுப்பேன் அப்படின்ட்டு. நேற்று வந்து அதே வெற்றியை அவருக்கு பரிசாக கொடுத்தேன். அதே தான் முக்கியம் உங்களுக்கும். இதோட வெற்றியை நான் உங்களுக்கு பரிசாக தரேன். சரியா? இப்போ நான் உங்களுக்கு எதுவுமே ப்ரெசென்ட் கொண்டு வரல. லவ்லி. ஏன்னா எங்கள் மலேசியா மக்கள் வந்து தமிழ்நாட்டு படங்களை அவ்வளோ கொண்டாடுவாங்க. அதுவும் முகேன் படம் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய கொண்டாடுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் சார், ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெரிய பெரிய படங்களை மக்கள் கிட்ட கரெக்டான டைமில் கொண்டு போய் சேர்க்குற ஐ திங்க் இட்ஸ் ஒரு ஃபேபுலஸான ஜாப். அண்ட் நீங்கள் வந்து அதை அவ்வளோ ரசித்து அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் அதை கொண்டாடி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத வந்து நீங்கள் பேசுறது மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் சார். இதே மாதிரி நிறைய படங்களை வேர்ல்டு வைட் சூப்பர் ஹிட் ஆகுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் சார். ஏ ரைசாவே வெக்கப்பட வச்சிட்டியடா நீ. ஆனாலும் So thank you for that poem. It was nice. Wow, it was nice. It was very nice. Wonderful, fantastic. Today my day is made. Sync, nice, nice. கண்டிப்பா மேடம், பிங்க் கலர்ல வந்திருக்கீங்க. மேடம் அவனோட பிளானே அதான் மேடம். நீங்க நைஸ்னா வேற சொல்லிட்டு அவன் 24 hours ஆச்சு அட்லீஸ்ட் தூங்க எனக்கு மாட்டான். பிடிச்சிருந்ததா? இம்ப்ரெஸ் பண்ணிட்டியடா ரைசாவை எப்படி? யா அதான் யூசுவலாவே வந்து அந்த மாதிரி தான் வந்தோட பாட்டு பாடலாம் நினைச்சேன். ஐயோ நிவாஸ் வேற இருக்காரு, அவர் முன்னாடி பாட்டெல்லாம் பாடினா நம்ம வந்து கொஞ்சம் சேம் பப்பி சேம் ஆயிடுமா? அதோட கிரவுட் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம அவங்க சோஷியல் கல்ல விட்டு எறிவாங்க. அது அந்த சைடுல எல்லாம் முரட்டுத்தனமா நின்று பார்த்துன்னு இருக்காங்க. போட்டு அடி வெளுத்து வாங்கிடுவாங்க என்ன. சரி ஓகே ரைசா. ஸோ ஒரு உங்களை அப்படி சொல்லும் போதே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு லவ் தானாக வந்து உங்கள் மேலே வந்துடுது. ஸோ அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் நீங்கள். நிறைய இடங்கள் அதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து மதில் மேல் காதல் படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் இந்த சாங் பார்த்தேன். சாங் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பியார் பிரேமா காதலோட ஃபீலிங் வந்தது இந்த ஹீரோயின் பார்த்து, அந்த வீடியோ பார்த்து. It was very cute. So all the best to the hero heroine. I'm very happy for you guys.
இட்ஸ் வெரி க்யூட் அண்ட் வெரி ரொமான்டிக். இந்த படம் நான் டெஃபினெட்லி பார்க்க போகிறேன். சூப்பர். நீங்க பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து உங்க கூட பார்ப்பாங்க. இப்போ இது வந்து மதில் மேல் காதல் அப்படி இட்ஸ் ஆல் அபவுட் லவ். நீங்க வேற வந்து பியார் பிரேமா காதல் அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப வருஷமா காதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப காதல் மேல ஃபீலிங் வந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி இந்த படம் நான் who பார்ப்பேன். is that lucky guy அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி இப்போதைக்கு பார்க்கணும். நான் முகேன் வாவ். பிரதர் வாட் இஸ் முகேனுக்காக திஸ்? இந்த படம் பார்ப்பேன். ஆக்சுவலி யூ நோ முகேன் சிட்டிங் தேர். சாரி முகேன் பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்திருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? திவ்யா பாரதி. அது இந்த சைடு. இந்த சைடு ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்களே. சாரி ஐ டோன்ட் நோ. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடியே நீங்க ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அவ்வளவுதான். நாளை காலையில வந்து யூடியூப்ல வந்துரும். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ரைசா என்ன பண்ணாங்கன்னா ஆடியோ லான்ச்ல முகேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா? அவங்க ஒரு தடவை தான் சொன்னாங்க. நீங்க அதை அழுத்தி ஒரு 4 தடவை பதிவு பண்றடா. அதுதான் கண்டென்ட் பத்தி பேசினா கேஷ் தருவாங்க. சரி ரைசா நீங்க சொல்லுங்க. இப்போ இவ்வளவு நாள் சிங்கிளா இருக்கேன்னு சொல்றீங்க. இந்த படத்தை பார்த்தா அடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கிறீங்க. எந்த மாதிரி பசங்க ஜெனரலி நீங்க லைக் பண்ணுவீங்க? என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? எஸ் 3 குவாலிட்டிஸ். இந்த 3 குவாலிட்டி இருந்தா அந்த பையனை நான் ஓகே பண்றேன் இந்த அப்படினா படத்துல இருக்கிற ஹீரோ மாதிரி குவாலிட்டி இருக்கணும். அது நம்ம இன்னும் படமே பார்க்கலையே. பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. அப்ப அஸ்வத் மாதிரி குவாலிட்டி இருந்தா வேணவே வேணாம். அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே வந்து கவிதை நைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. I said nice. சோ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இவ்ளோ பாய்ஸ் இருக்காங்க. ஆமா நீங்க அட்டெண்டன்ஸ் ஆல் சிங்கிள் பாய்ஸ் ஓவர் ஹியர். Nice actually. இது இருக்கிற கரெக்ட் தான். மால் ஷாப்பிங் கரெக்ட் தான். எத்தனை பேர் ரைசா டிப்ஸ் கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு வெயிட் பண்றீங்க गाइस? பாருங்க. கரெக்ட். ஒன்லி 3 டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டிப் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோட இருந்தான்னா அந்த பையன் ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நீ ரிஜெக்டட்ரா. ஃபர்ஸ்ட் வந்த உடனே சிரிச்சிட்டாங்க அவங்க. அதுதான் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா. யா நம்பர் 2 I don't know, kind, caring, happy. கைண்ட் கேரிங் ஹாப்பியா பாத்துக்கணும் உங்களை. ஓகே டன். 3 மூணாவது இவ்வளவு போதுமா? இந்த கார், I'm a simple person. இந்த வீடு அந்த மாதிரிலாம் இல்லையா? அது நான் பார்த்துப்பேன். நீ லவ் மட்டும் குடு மேன், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறாங்க ரைசா. பல பேர் உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அதுல வந்து ஒரு பெஸ்ட் பிக்கப் லைன். Not really. ப்ரப்போசலே வந்தது இல்லையா? Not much. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. உங்களை பார்த்து No, seriously, not much. गाइस என்னடா பண்றீங்க நீங்கலாம்? why are you all living in this இல்ல பசங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ரைசா மாதிரி ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க கண்டிப்பா வந்து யாராவது கொக்கி போட்டு தூக்கி இருப்பாங்க, நம்மளுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்காது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா நீங்க இப்ப ரிவீல் பண்ணிட்டீங்க. இனிமேல் வந்து உங்க வீடு எங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா Not much, really. நாட் மச். அப்ப பிக்கப் லைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இதுவே வந்தது இல்லையா? அது Not மாதிரி ஒரு much, சூப்பரான really. பிக்கப் லைன்ஸ். People don't approach me much. I don't know why. Year after you give your number or tweet address to me, I will daily பால் come and பாக்கெட் போட approach. போறியா? டெய்லி அப்ரோச் தான். இனிமேல் ஃபுல் டைம் ஜாபாக தான் பண்ணலாம்னு சரி இருக்கேன். இப்போ நீ ரைசா முன்னாடி தான் இருக்காங்க. ஒரு கவிதைலாம் சொன்னேன். சரி ஓகே, ஒரு சூப்பரான ஒரு பிக்கப் லைன் நீ சொல்லிட்டு ரைசா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம்ப்பா. ஓப்பன் line. சேலஞ்ச். இப்படி டக்குன்னு சொல்லிட்டேன்னா நான் எனக்கு பிக்கப் லைன். டக்கு தான சொல்றாங்க. உனக்கும் டக்குன்னு சொன்னாங்களா? இதுக்கு நான் பிக்கப் லைனுக்கு நான் எங்கமா போவேன் நானு? நான் உனக்கு சொல்லி தட்டுமா? கேளு. வானமோ நீலம் நீதான் என் பாலமே நல்லா இருக்கும் இதுக்கு. சரி பாட்டு வேணா பாடிடவா ரைசா? ப்ளீஸ் 2 லைன் பாடிடுங்க சார். சார் பாத்துனா இருக்காரு. ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்து உன பாத்துன இருக்காரு. சார் ஒரு 2 லைன்ஸ் சாங். ஓகே யா. ஹே பெண்ணே என் நெஞ்சில் காய்ந்து வாழ்கிறாய், நீ அருகில் முடியாத மாயம் செய்கிறாய், உன்னை போலவே நான் இங்கே மயங்கி கிறங்கிதான் போனேனே, போதையாக தான் ஆனேனே தள்ளாடும் ஜீவனே. Wow, that was superb. ஓகேடா. சிங்கர் ஆப்பர்ச்சுனிட்டிடா அடுத்த படத்துல. That was really good. That was really good. But lyrics only அங்கங்க சொதப்பிச்சு. But you liked it? That was very good. I am very happy. That was Nivas really sir, good. next படம் ஏதாவது சான்ஸ்? ஓகே சார், thank you sir. Yes, so thank you ரைசா வந்ததுக்கு. அண்ட் அவன் வேற கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணிட்டான். அதெல்லாம் பேர் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். Thank you so much. Thank you. So yes,
எல்லாமே அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். நாங்கள் அதை வந்து ஆல்ரெடி நிறைய படங்களில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான, ஒரு கலர்ஃபுல்லான, யூத்ஃபுல்லான, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரையுமே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? It's a pleasure and honor to be here. First of all, I would like to wish my friend Anjana Alikan, director of the film, brilliant பண்ணியிருக்காங்க. யூத் அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வண்டர்ஃபுல் பேர் முகேன் ராவ் அண்ட் திவ்யா பாரதி. and my friend ராஜா, மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு ஹீரோ கலக்கியிருக்காரு. நெஞ்சோரமா இஸ் மை ஃபேவரட் ட்ராக். ஐ பீன் ஹியரிங் திஸ் ஃபார் so many times. காரில் ரெகுலராக ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் இந்த சாங்கை. கங்க்ராட்ஸ் சார். வாவ் சார், சூப்பர் சார். நீங்க பாட்டு கேட்டு அதை லைக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். விஷுவல்ஸ்லாம் பாத்தீங்களா சார்? எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நீங்க சொல்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் கிரெடிட் வந்து ஐ திங்க் இது ரொம்ப பெரிய ஒரு பிரைஸ் ஒரு வேல்யூபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லுங்க சார், எப்படி இருந்தது விஷுவல்ஸ்லாம்? இல்லை, பேசிக்காக அந்த கெமிஸ்ட்ரியே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஹீரோ ஹீரோயினுக்குள்ள கெமிஸ்ட்ரி, அந்த லுக் அண்ட் ஃபீல், கைண்ட் ஆஃப் ஷார்ட் மூட் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்கும் நம்புறேன் நான். ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். லவ்லி சார். அச்சா சார், ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார். நீங்கள் எத்தனையோ ஹீரோயின்ஸ்க்கு வந்து க்ளோஸ் அப் ஷாட் வச்சிருப்பீங்க, அவங்கள பயங்கர அழகாக காமிச்சிருப்பீங்க. நிறைய ஹீரோஸ்க்கு வந்து இன்ட்ரோடக்ஷன்லாம் மாசாக வந்து கொடுத்துருப்பீங்க. உங்கள் கேமரா வழியாக பார்த்து நீங்கள் வந்து வாவ் வாட் அ பியூட்டி அப்படின்னு நினச்ச ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயினா யார் சார்? பல பேர் இருக்காங்க, இப்போ சொன்னா எனக்கு பிரச்சனை. சரி சார், டக்குன்னு இப்படி கேட்டவொன்னே உங்கள் மைண்டில் வந்த பல ஒருத்தர். பேர் இருக்காங்க, அதை பதிவு பண்ணியாச்சு. டக்குன்னு மைண்டுக்கு இப்போ இந்த ஒரு தருணத்தில் மைண்டுக்கு வர்றவங்க சொல்ல முடியாது. இப்போ ஐஸ்வர்யாவோட ஒர்க் பண்ணேன், அவங்க பியூட்டிஃபுல். நேற்று ஈவினிங் ஒரு ஷூட் பண்ணேன் நயன்தாராவோட. ஸோ இட்ஸ் லைக் அழகை ரசிக்கிறதுல தப்பு இல்லை. யார் அழகாக இருந்தாலும் ரசிச்சுட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் வந்திருக்கீங்க, இட்ஸ் கிரேட் ஆனர். அண்ட் உங்களை வந்து இப்போ நாங்கள் அப்படியே அனுப்ப போகிறதில்ல. நீங்கள் வந்து அடுத்ததாக மதில் மேல் காதல் படத்தோட அடுத்த சிங்கிளை வந்து வலியே அப்படின்ற ஒரு சூப்பரான சிங்கிள், அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் சார். எஸ், அண்ட் இது வரைக்கும் அந்த சாங் வந்து நாங்கள் இன்னும் கேட்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் எல்லாருக்காகவும் மதில் மேல் காதல் திரைப்படத்துடைய இன்னொரு பாடல், வலியே பாடலுடைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோ சாங்கை நம்ம இப்போ பார்த்துடலாமா சார்? நீங்கள் ஒரு கவுண்ட் டவுன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் சார். ஓகே, 3, 2, 1 கோ. வேலன் அப்படின்ற சூப்பர் படம் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. பேசணுமாலாம் இப்படி கேக்குறீங்களே சார்? சார், அவங்க சொல்லியிருந்த மாதிரி எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா. ஸோ அவரோட கெரியரை இப்போ இந்த தமிழ் ஆடியன்ஸ்க்காக வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா நீங்க இருந்துட்டீங்க. அந்த முதல் படியில நீங்க வந்து அவர் கூடவே இருந்து அவர் சக்சஸை வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த தருணம் உங்களுடைய ஹீரோவோட மூமெண்ட், இது எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது இந்த ட்ரெய்லர் பார்த்து, இந்த சாங் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது கேமராமேன், டைரக்டர் அலிகான் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மென்மேலும் இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறணும். இந்த டீம் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இதுக்கு மேலே ஒரே ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா வந்து முகேன் அவர்களை வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு, நல்லா பாடுறாரு, ஆடுறாரு, நடிக்கிறாரு, எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இவரை பார்த்த உடனே இவரை வச்சு நம்ம கண்டிப்பா படம் ப்ரொடியூஸ் பண்றோம்ப்பா, இந்த பையன் வந்து வேற லெவலில் வருவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட் தோணி இருக்கும். கண்டிப்பா அந்த விஷயத்தை பற்றி அடுத்த இப்போ தமிழில் வந்து ஹீரோக்கள் இல்லை. இப்போ முகின் ஒரு ரவுண்டு வரணும், வர்றதுக்குள்ள இடங்கள் வந்து இருக்குது. ஏன்னா தமிழ் ஹீரோக்கள் கம்மியாக இருக்குது இப்போதைக்கு. ஒரு 5-10 பேர் தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஒரு எல்லாருமே சொந்த கம்பெனி வச்சு அவங்களே தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தனியாக எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறதுக்கு ஹீரோக்கள் இல்லை. முகின் வந்து இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும். அவர் நிறைய படம் கமிட்மெண்ட் ஆகிருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்குது. நீங்க சொல்றீங்களே சார், அந்த வாழ்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வரும்போது முகேன் வரும்போது வந்து பார்த்துருக்கணும் சார். அவ்வளோ ஒரு நாய்ஸிங்க, அவ்வளோ வந்து செலிப்ரேட் பண்ண கொண்டாடினாங்க. ஸோ நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஹீரோ இவ்வளோ ரிசப்ஷன் இருக்கிறத நினைக்கும் போது எப்படி எவ்வளோ பெருமையா இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இனி வர்ற காலங்கள் இதுபோல் யங்ஸ்டர்ஸை நான் வந்து ஊக்குவிக்கணும்னு எனக்கு ஒரு இது இருக்கு, ஆதரவு கொடுக்கணும். ஒரு பயங்கர தங்கமான ஒரு ப்ரொடியூசரா இருக்காரு சார். போகும்போது அப்படியே உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே சார், அவாய்ட் பண்றீங்க சார் அவனை. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.
அதுவும் அந்த சோக பாட்டு லாஸ்ட் அப்படியே நீங்க ஃபீல் பண்ணி அப்படியே கம்போஸ் பண்ணிருந்தீங்க பாத்தீங்களா, எல்லாருமே பயங்கரமா ஃபீல் ஆயிட்டோம் சார். அவ்வளோ சூப்பரா இருக்கு இது வரைக்கும் அந்த பாட்டு எல்லாமே. பிக் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ சார். ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் நிறைய பாட்டு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, சூப்பரான லவ் சாங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க, விதவிதமான சாங்கை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் விதவிதமான சாங் கொடுக்குற நீங்க விதவிதமான எக்ஸ்பிரஷன் டிஃப்ரெண்டாக இருப்பீங்கன்னு பார்த்தா எப்பவுமே வந்து காமா அப்படியே சைலண்டா நான் இந்த பாட்டை போட்டிருக்கேன், ஆமா நான் போட்டேன் யா அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபேஸ் கட்டோடையே இருக்கீங்களே, அது எதனால? அது எனக்கே தெரியலங்க. நான் நிறைய தடவை உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். எனக்கு எந்த ஆன்சர் தெரியல. பட் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு. நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி வந்து உங்களோட எல்லா சாங்ஸுமே எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருந்திருக்கு, அதுல நிறைய லவ் இருந்திருக்கு. அதனால நாங்கள் டெடிகேட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் லவ்வர்ஸ்க்கு. இந்த லவ் அப்படின்றது ஒரு மனிதனுடைய நாடி நரம்புல ரத்தத்துல சதையில நகத்துல எல்லாம் இருந்தா மட்டும்தான் கம்போஸ் பண்ண முடியும்ன்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த லவ் எங்க இருந்திருக்கு, எப்படி இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு? இசை எங்கேருந்து வருதுன்னு கேட்குற மாதிரி. அதுதான் சார் அவன் கொஞ்சம் டீசெண்டா வேற மாதிரி கேட்டான். அதான் அந்த லவ் சாங்ஸ்க்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் ஆமா, இருக்கு. ஏன்னா அது எங்களுக்கு ரிலேட் ஆகுது. இப்பவும் மீன் கேட்கும் போதோ இல்ல கொஞ்சம் பேசிட வேணாம் கேட்கும் போதோ அது வந்து ஒரு மை ஃபீல் ஆகுது. இன்டர்னலா இட்ஸ் டூயிங் சம்திங். அப்போ நீங்க அதை கம்போஸ் பண்ணும்போது சரி உங்களுக்கு எங்கேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும், ப்ளஸ் வந்து ஏதோ ஒன்று லைஃப்ல நடந்திருக்குமோ இல்லை வெளியில பார்த்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்களே, அது எப்படி சார் சொல்லுங்க சார், எப்படி அவ்வளோ அழகான பாடல்கள் வருது, அவ்வளோ ரொமான்டிக்கான பாடல்கள் வருது? அது ரொமான்டிக் சாங்கோ குத்து சாங்கோ அப்படின்லாம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஒரு இதுலேருந்து தான் நம்ம அதை டிரைவ் பண்ணுறோம். பட் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அது எல்லாமே ரொம்ப ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே ஆழ்ந்து ஃபீல் பண்ணும்போது நேச்சுரலி இந்த எல்லா எமோஷன்ஸோடையுமே நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க ஆக்சுவலி. ஸோ அப்படி தான் சார். அவன் இன்னும் டீசெண்டாக என்ன கேட்கலாம், நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா சார், அதுலேருந்து ஏதாவது இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களான்றதையும் அவன் கேட்க வந்தான் சார். லவ் இல்லாமல் எப்படி நம்ம புரியல. அப்போ அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய பாட்டுலாம் அப்படின்னு இல்லை, அப்படி போட்டால் வராது எனக்கு. அப்போனா இப்படி கேட்குறேன் சார், இப்போ ஜென்ரலாகவே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து பீச்சில் போனால் பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க, திடீர்னு ஃபாரின்லாம் போனால் கம்போஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கன்னா எனக்கு வந்து பாட்டு நல்லா வரும், நல்ல மியூசிக் வரும், நல்ல லவ் வரும் அப்படின்னு? என்னோட ஸ்டுடியோவில் அமைதியாக தனியாக இருந்தால் அவ்வளோதான், வேற எதுவுமே தேவையில்லை. பக்கத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு ஈஸியாக கம்போஸ் பண்ணிட்டு போயிடுங்க. என்னோட டேரக்டர் அஞ்சனா மேம் வந்து உட்காந்தா இன்னும் சூப்பராக ஒரு ரைட்டு. ஆனால் வந்து இன்னொரு மேஜரான டவுட் எல்லா ஃபேன்ஸுக்குமே இருக்கு. அந்த டவுட் என்னன்னா வந்து நீங்கள் நினச்சா கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 20 படம் 30 படம் அசால்ட்டாக அப்படி சாப்பிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சூஸியாக படத்துடைய கதையெல்லாம் கேட்டு செலக்டிவான படங்களுக்கு மட்டும் தான் மியூசிக் கம்போஸ் பண்றீங்களே. அதுக்கு அப்படிதானா? நீங்க ரொம்ப சூஸியா? இது சூஸியா தான் இருப்பேன். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களோட டிராவல் பண்ணும்போது 6-7 மந்த்ஸ் அவங்களோட இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒருத்தர் டிராவல் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து there's no point in traveling with them. சரி, ஒரு கதையில என்ன உங்களை ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ணும்? நீங்க சொன்னீங்கல்ல நான் சூஸியா இருப்பேன் அப்படி. அதெல்லாம் முக்கியம் இல்லை, டைரக்டர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர் தான். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் முகேன் அவரு சூப்பரா பாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட சத்தியமா நான் சொல்லுறேன் எல்லாருமே பெரிய ஃபேனு. எங்களுக்கு என்னன்னா வந்து நாங்கள் ஆல்ரெடி 3 பாட்டு கேட்டுட்டோம். ஸோ அவரு ஏதாவது பாடியிருக்காரா? முகின் வந்து இந்த படத்தில் பாடல. முகேன் இந்த படத்தில் பாடவில்லை, அவர் நடித்திருக்கிறார். அதனால வந்து பாடுறதுக்கு டைம் இல்லை. ஆமா, ஏன்னா இந்த லாஸ்ட் வலியெல்லாம் பார்த்தல எப்படி பயங்கரமா ஃபீல் பண்ணுது. அதெல்லாம் ஃபீல் பண்ணனா கொஞ்சம் பிரஷர் இல்லாம இருக்கணும் இல்லையா, அதனால அப்படி வந்து அவங்க டிசைட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், உங்களோட கூடிய சீக்கிரத்துல அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல எதுலயாவது நம்ம தலைவரை பாட வச்சிட்டீங்கன்னா சூப்பர். ஸோ முகேன் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்துக்கோங்க, கூடிய விரைவில் அண்ணன் பாடுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சார். இப்போ வந்து நீங்க சூப்பரா பாட்டு போடுவீங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா, நீங்க சூப்பரா பாடுவீங்கன்னு கூட வந்து எங்களுக்கு தெரியும். நிறைய பாடல்கள் வந்து நாங்க கேட்டு ரொம்ப ரசிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஏதாவது குயிக்கா ஒரு 2 லைன் நீங்க பாடிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லா உங்களோட இசை மழையில வந்து நனைய போறாங்க. இது பாசலாம் என்னோட ஒரு 2 லைன் அந்த மாதிரிலாம் இருந்தா வந்து மக்கள்லாம் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. இது ஒரு ரெக்வெஸ்ட் தான் எனக்காகடா. உனக்காக? பர்சனலா உனக்காக நான் பெரிய சர்ப்ரைஸ். எவ்வளவு இமேஜின் பிகர் அப்படி சொல்றியா? பிரம்மாண்டமா சார், இது வந்து ஹெவியா இருக்கும், அதனால நான் வச்சுக்கிறேன். எங்களுக்காக நீங்க வந்து ஒரு 3-4 பாட்டு எடுத்து விட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. வந்து கண்டிப்பா நனையறதுக்காக ரொம்ப நேரமா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் தி ஸ்டேஜ் அண்ட் திஸ் ஹோல் பிளேஸ் இஸ் ஆல் யோர் சார். ப்ளீஸ். சரிங்க. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் பாடிருக்க மாட்டேன். மன்னிச்சிருங்க சார், தெரியாதனமா பாடிட்டேன். பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பா வந்து இந்த சாங் வந்து இப்பவே எங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஃபேவரட்டா வந்து மாறிடுச்சு. அடுத்து வந்து சீக்கிரமா போன் எடுத்து ரிங்டோன் அலர்ட் நல்லா செட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். அதுவும் அது லைவா பார்க்கும்போதுல அந்த ஃபீல் வந்து வேற லெவல்ல இருந்தது. உங்களை இதுக்கு மேல பேச வச்சு நான் கஷ்டப்படுத்தவே மாட்டோம் சார்.
ப்ளீஸ் உங்களுக்கு ரெஸ்ட் தேவை, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல இந்த பாட்டை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக வேண்டியது எங்க பொறுப்பு சார். நீங்க கவலை போது அதை முதல்ல நம்பி இது வந்து நல்லா இருக்கும்பா, நான் நம்புறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வந்து அந்த கிரியேட்டருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து ப்ரொடியூசர் ஆகி நீங்க இருக்கீங்க. ஸோ மதில் மேல் காதல் இந்த படம் எப்படி உங்களுக்கு வந்தது, எது உங்களை ஹெவியா லைக் பண்ண வச்சது மேம்? First of all, Anjana ma'am, thank you so much. And Mogan and Divya Bharti, thank you so much. Nivas bro, thank you so much. And Auntie sir, thank you so much for this movie. நீங்களாம் இல்லைன்னா இந்த மூவி இவ்வளோ பெரிய சக்ஸஸாக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்கே வந்திருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா my brother is the one who motivated me to take this movie. So he's the first step and he's my, I should say, guide who gave me all the support for this movie. ஒரு ஆணோடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஐ திங்க் இப்போ கூட நீங்க ஏஞ்சி வரும்போது அவ்வளோ ஹாப்பியா வந்து மோட்டிவேட் பண்ணாரு உங்களை. டெஃபினெட்லி என் பிரதர் இல்லைன்னா ஆக்சுவலி நான் இந்த இடத்துல டெஃபினெட்லி நிற்கவே மாட்டேன். ஏன்னா ஹீ வாஸ் த ஒன் ஹூ கேவ் மீ த பிக் சப்போர்ட் அண்ட் த என்கரேஜ்மெண்ட் கம் இன் ஸ்டாண்ட் ஹியர். வி ஹேவ் டு சீ பிஹைண்ட் த சீன்ஸ். நான் வந்து வாயை மூடவே மாட்டேன். ஆக்சுவலி ஆன் த ஸ்க்ரீன் பேசுகிறதுக்கு வந்து பதட்டமாக இருக்க காரணம் கூட ஆக்சுவலி நடுக்குது. அது வந்து அண்ணா மைட் பி வா 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஸ்ட்ராங் உமன் பவராக இது இருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்டரும் சரி, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன். நீங்களும் இன்னைக்கு பேசும்போது தெரியுது நீங்களும் ஹவு ஸ்ட்ராங் அண்ட் ஹவு கான்ஃபிடென்ட் யூஆர் அப்படின்னு. ஸோ ஒரு உமன் ஒரு எம்பையர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்ந்து உழைச்சி இந்த படத்தை வந்து இன்னைக்கு நினைவாக்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றி? ஃபீலிங்லாம் இல்லைங்க. ஆக்சுவலி இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. ரொம்ப கேள்வி கேட்காதீங்க. எதுவாக மேலே எங்கள் அண்ணா என்னங்க இதுக்கு மேலே ஏதாவது பேரண்ட் கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்டா இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. என்னோட காலேஜ்லேருந்து நிறைய முடிவு எடுத்தது எங்கள் அண்ணா தான். என்னோட என்ன சொல்கிறது, நான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணா தான் ஃபஸ்ட்டு பெரிய சப்போர்ட் வீட்டில். அது மாதிரி எல்லாத்துக்குமே என்னோட சக்ஸஸ்க்கு வந்து மை பிரதர் இஸ் a big motivator for me. I'm so happy I'm his sibling. And from the team of Madil Mel Kadal, I thank the press and media so much for coming and for all the invitees who came and supported us. Thank you so much. இதுக்கு மேலே ப்ளீஸ் பேசாதீங்க. Thank you so much. சூப்பர், லவ்லி. ரொம்ப ஸ்வீட்டாக வந்து உங்களுடைய விஷஸ் அண்ட் நீங்கள் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்ற சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு மக்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்க போது படத்துடைய ரிலீஸ் அப்போ அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன் மோர் டைம். ஏய் என்னடா எல்லாருக்கும் ஓகே கொடுத்து இவங்களுக்கு கூட ரோஸ் கொடுக்குறேன். சில அழகான பொண்ணுங்களுக்குலாம் வந்து ரோஸ் கொடுத்தா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு கொடுக்கவே இல்லையே. நான் வந்ததுல ரொம்ப நேரமா நின்று இருக்கேன். அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிருக்கேன். பாருங்க மேடம், உங்க முன்னாடி என்ன எப்படி அசிங்கப்படுத்துறான்னு பாருங்க மேடம். ஓகே, தேங்க் யூ. பாத்தியாடா, இதுக்கு பேர் தான் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களும் சில விஷயங்கள்லாம் செய்றாங்க. தட்ஸ் ஓகே. ஸோ நம்மளுடைய ஹீரோயின்காக பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எஸ் கண்டிப்பா. பல வீடியோ சாங்ஸ் இப்போ வந்து ப்ளே ஆச்சு, பார்த்தோம். ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களோட கெமிஸ்ட்ரி பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் நீங்கள் கவனிச்சியாடா, லவ் பண்ணுறதுக்கு வந்து 2 பேர் வேணும் இல்லையா? ஸோ அந்த 2 அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பர். ஆமாம் இல்லையா? கரெக்டாக 2 பேர் இருந்தால் தான் லவ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம திவ்யா பாரதிக்கு பார்த்தோன்னா இது செகண்ட் ஃபிலிம், முகேனுக்கும் பார்த்தோன்னா இது செகண்ட் ஃபிலிம். ஸோ 2 அது வேற ஃபிலிம். பட் இங்க அந்த பாட்டு சிங்க் ஆகுதுன்றதுனால ஐ யூஸ் தி சாங் ஹியர். இட்ஸ் ஓகே. சோ ரெண்டு பேருக்குமே வந்து இரண்டாவது படம். சோ ஃபர்ஸ்ட் திவ்யா பாரதி அவர்களே, நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஸ்பெஷல் இந்த படம் உங்களுக்கு? ரொம்ப 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 ஸ்பெஷல் இந்த படம் எனக்கு. இது எனக்கு பேச்சுலர் லாஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ராஜா சார் டீம் வந்து அப்ரோச் பண்ணாங்க இந்த படத்துக்காக. நான் கொஞ்சம் எனக்கு பேச்சுலர் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் மூவி சைன் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு ஸ்டோரி கேட்டதோ அண்ட் அஞ்சு மேம் வந்து ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஷீ இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் பர்சன் டு ஒர்க் வித். அவங்க நரேட் பண்ண விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ தாட் இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், பேச்சுலர்லேருந்து இதுக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கும்னு சொன்னேன். அண்ட் அதுக்கு தான் நான் அதை அக்செப்ட் பண்ணேன். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
அஞ்சு மேம், ராஜா சார், தமிழ்ச்செல்வி மேம் அண்ட் இதில் ஆக்ட் பண்ண எல்லாருமே அண்ட் நிவாஸ் கிருஷ்ணா அவங்க இங்கே பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல் சீரியஸாக. ஸோ எல்லாருமே ஒரு பில்லர் மாதிரி இந்த மூவிக்கு அண்ட் நல்லா வந்திருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. முகேன் நீங்க சொல்லுங்க. ஸோ முதல்ல ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ல வந்து உங்களை அப்படியே பார்த்தோம். ஸோ இந்த படத்தை வந்து செம்ம ஸ்டைலிஷா ஐ திங்க் வந்து ஒரு ட்ரீம் பாயா வந்து ஆல்ரெடி ஆயிட்டீங்க, இன்னும் பல பேருக்கு ஆக போறீங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்? இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வெளியே கேட்குறப்ப சொல்லியிருந்தேன், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு. ஸோ ஏன்னா இதுதான் ஆசை, இதான் பேஷன், நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கனவுகளோடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுட்டாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் வந்து கோஸ் டு அஞ்சனா மேம் அண்ட் ஸ்ரீடி ப்ரொடக்ஷன், ராஜா சார், தமிழ்செல்வி மேம். அண்ட் இவங்களுக்கு ஏன் நான் சொல்லணும்னா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, ஒரு ஆக்டரை பார்த்ததுக்கப்புறம் இவங்க தான் அந்த ஸ்டோரி பண்ணணும், இந்த ஸ்டோரி வந்து கேரி பண்ணி போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டை வந்து வச்சாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு நிறையா கிளாஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி பண்ணுங்கள் நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவாங்க. ஓகே இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி, இந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரஸ்ட் வச்சு நிறைய எடிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிவாஸ் பிரதர், தேங்க்யூ ஃபார் த மியூசிக், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தோட அப்லிஃப்டிங் வந்து மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய கால். ஏன்னா ராம்காம் இல்லை ரொமான்டிக் படம் இல்லை ஒரு லவ் சப்ஜெக்ட் படம்னாலே அதோட மியூசிக் எந்த அளவுக்கு வந்து ஹாலை டச் பண்ணுது அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அது வந்து I think it is justice, so you should witness it in theaters. லவ்லி, சூப்பர். அதாவது வந்து நீங்க வந்து அன்பு ஒன்றுதான் அனாதைன்னு சொன்னீங்க. ஆனா எப்போது இருந்து நீங்க சொன்னீங்களோ அப்போதுல இருந்து அன்பை வந்து வாரி 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 வழங்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. தேங்க்யூ. அதுக்கான எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க, லைவாகவே வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல இருக்க போது அதை வந்து நாங்கள் பார்க்க போறோம். பட் இங்க 2 பேருமே இருக்கீங்கல்ல சார், அதனால வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஏன்னா எங்கெல்லாம் வந்து மக்கு பசங்களா இருக்கும், லவ் பண்ணவே தெரியல. பட் ஆனால் நீங்க என்ன பாட்டிலேயே பயங்கரமா லவ் பண்றீங்க, படத்துல எப்படி லவ் பண்றீங்கன்னு தெரியும், வாழ்க்கையில அதோட பயங்கரமான லவ்லாம் பண்றீங்க. ஸோ நீங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப் டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ அதான் முதல்ல வந்து ஒரு டிப்ஸ், லவ் பண்றவங்களுக்கும் சரி இல்லை சிங்கிளா இருக்கிறவங்களுக்கும் சரி டிப்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து பெண்களுக்கு டிப்ஸ் கொடுங்க ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் ஆண்களுக்கு டிப்ஸ் கொடுங்க ப்ளீஸ். லவ் டிப் எல்லாம் வந்து முகின் தான் சீனியர், எதுவாக இருந்தாலும் அவருக்கே கேளுங்க, எனக்கு தெரியாது. ஐம் சிங்கிள், ஸோ இவருக்கு தான் தெரியும். லவ் பண்ணணும்னா தைரியமாக இருக்கணும், தைரியமாக பண்ணணும், தைரியமாக சொல்கிறதுக்கு இருக்கணும், அதை வெளியில் சொல்கிறதுக்கு நல்ல தைரியமாக இருக்கணும். அதுதான் ஆக்சுவலி லவ் பண்ணுறப்ப அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் மேட்டர்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங், கேரிங், இது எல்லாமே இருக்கிற விஷயம் தான். பட் நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, நம்ம செல்ஃப் நம்ம லவ் பண்ணுறப்போ நம்மளால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேரி பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டா மத்ததெல்லாம் வந்து நேச்சுரலா நடந்துரும். ஃபர்ஸ்ட் வாங்கானோ, அப்புறம் தோண்டானோ, அப்புறம் தான் காட்டானோ அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ திவ்யா நீங்க வந்து சொல்லுங்க. ஆல்ரெடி ரைசா கிட்ட கேட்டிருந்தோம் 3 குவாலிட்டிஸ் ஒரு பையன் கிட்ட இருந்ததுன்னா இந்த பையனை தட்டி தூக்கிடுவேன், உஷார் பண்றேன், சிங்கிளா இருக்கானா சிங்கிள் வேற சொல்றீங்க நீங்க. அதுவே பாதி பேருக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ என்ன குவாலிட்டிஸ் இருந்தா நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க? சப்போர்ட்டிவாக இருக்கணும் நம்ம கரியருக்கு, அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். போதும், இந்த 2 இருந்தால் போதும். மூணாவதா மூணு நாங்க ஒரு 2 தான், 2 செகண்ட் ஃபிலிம், அதனால லவ் 2 பேர் வேணும் அப்படி 2. ஓ அப்படி லவ்லி. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க பிரதர், ஆல்ரெடி நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டீங்க உங்களுடைய பார்ட்னரை. ஸோ எந்த ஒரு 3 குவாலிட்டி அவங்க கிட்ட இருந்ததுனால உங்களுக்கு ஹெவியா அவங்க லைக் பண்ண வச்சாங்க? ஆக்சுவலி அவங்க வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் என்னோட லைஃப்பில். ஸோ நான் இப்போ இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு மிகப்பெரிய பேக் போன் அவங்க சொல்லலாம். ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து லவ் வந்து நிறைய விஷயங்களை நிறைய மனிதனை மாற்றும். ஸோ இந்த பாட்டில் ஒரு லிரிக்ஸ் இருக்கும், மாற்றுகின்றாய் மாறுகின்றேன் போதுமா காதல்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி காதல் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும், செல்ஃபாக நிறையா டிசிப்ளின் நிறைய விஷயங்கள் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க. என்னோட மிகப்பெரிய சப்போர்ட் அவங்க. நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு படம் மலேசியாவில் நடிச்சிருந்தோம். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கப்போ எனக்கு அவங்க கூட பேச ரொம்ப பிடிக்கும், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பார்ட்னராக ஒரு லைஃப்பை வேறு லெவலுக்கு நாங்கள் எடுத்து போயிட்டுருக்கோம். சூப்பர். திவ்யா பாரதி அவர்களே நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து பூ அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா மக்கள் மனசை நீங்க ஆல்ரெடி வந்து கேப்சர் பண்ணிட்டீங்க. இப்போ
இந்த படத்துல உங்களோட கேரக்டர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நம்ம காய்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க ஃபியூச்சர்ல. ஸோ அது மட்டும் எங்ககிட்ட சொல்ல முடியுமா இப்போ? அது ஆல்ரெடி சாங்ல வந்துச்சு, மாயா. மாயா, ஓ மை காட், எல்லாரும் மயங்கி தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ மாயா அப்படின்ற ஒரு பேரு. மாயா 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 அப்படியே அந்த சாங்கை போட்டுட்டே இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே உங்களுடைய கேரக்டர் பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுவாங்க. சிவா. சிவா அண்ட் மாயா, வாட் a lovely combination. பேர்லயே மேடம், பேரே செம்மையா பிச்சை எடுத்துட்டீங்க மேடம். சூப்பரா தமிழ் இருக்கு. சினிமால வந்து சிவான்னு எந்தெந்த பேர்லாம் வச்சு ஒரு ஹீரோ படம் பண்றாரோ அந்த படம் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் எஸ், நம்ம தளபதியோட குஷியா இருக்கட்டும், தலையோட வாலியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் பேர் சிவா. யா, செம்ம, சூப்பர்ப்பா, சூப்பர். சூப்பர். ஸோ சிவா அண்ட் மாயா இங்க வந்து இருக்காங்க. அண்ட் எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, முகேன் அவர்கள் பாடுவாரு இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நீங்க நடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால பாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிவாஸ் பிரதர் சொல்லியிருந்தாரு. சீக்கிரமே கொலாப்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க வந்துட்டீங்க, ஆடியோ லான்ச்ல நம்ம இருக்கோம். முகேன் பாடலனா எப்படி? சத்தம் பத்தல சார். அந்த புள்ள பாருங்க சார், 2 ஹவர்ஸா உங்களுக்காக வந்து காத்து கிடக்கு. மாயா. மாயா பாடணுமா? இல்ல என்னோட பாட்டு மாயான்னு இருக்கு. அந்த பாட்டு வேணுமா? எப்படி துடிப்பா இருக்காங்க பசங்க. சரி, அந்த பாட்டு ஒரு பாடிடலாமா? எஸ். ஸோ இது என்னுடைய ஆல்பம் சிங்கிள்ஸ் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், மாயான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டில் இப்போ கண்ணுக்குள்ளே தோன்றிடும் காட்சிகள் முகமானது முகமானது, கண்ணீரிங்கு அழகென தேங்கி நதியானது அது கடலானது, நீந்தித்தான் பார்க்கணும்னா நீந்தித்தான் வருவேன் உன்னை பார்க்கவே, மரணம் என சேர்ந்துன்னா உனக்காகவே உயிர் வாழ்வேனே, யார் யாரோ ஏதோ பேசி ஓ மனசதான் என பழிக்க பார்த்தா அது முறையலதான். ஆஹா ஆஹா ஆஹா, இப்பதான் தெரியுது எப்படி வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து முகேனை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. பாட்டினாலே போதுமா எல்லா பொண்ணுங்களும் வந்து ஃபிளாட் ஆயிடுவாங்க கண்டிப்பா. சோ அந்த பாட்டு இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு எங்களை கேட் அவுட் தாண்டவே விட மாட்டாங்க. ஓகே, நான் பாருங்க கூட சேர்ந்து பாருங்களா? சேர்ந்து பாடலாம். அது என்ன அப்ரூவல் வாங்கிடலாமா? முகேன் பாடினா எல்லாருமே சேர்ந்து பாடணும். ரெடியா? ஓகேவா? ரெடியா? சத்தியமா நான் சொல்லுறண்டி, உன் பார்வாள தூக்குதடி, சத்தியமா இருக்கே உன் திருக்கள் எழுத்துல தாங்கிருக்கா, என்னையும் மாத்தி வச்ச மனசில் இருக்கிற ஆசைய தாங்கிருக்கா, அவன் மேல இரு மீன்கள் ஒரு உலகில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க. ஆனா உன்னில் விழுந்த. சூப்பர். ஸோ முகேன் அவர்கள் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பாடல் வந்து பாடிட்டாரு. ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன்ப்பா. வாட்டர் பிரேக். ஓகே, வாட்டர் பிரேக் எடுத்துக்கோங்க எல்லாரும். எஸ். ஸோ சூப்பரான ஒரு சாங், யாரால மறக்க முடியாத ஒரு சாங். லவ்லி சிங்கிங் பிரதர். அண்ட் முகேன் பாடிட்டாரு. திவ்யா பாரதி. ஆமா, கண்டிப்பா ஏதாவது ஒரு 2 லைன். சார் பாடலனா எங்களுக்காக ஏதாவது ரொமான்டிக்கான ஒரு டயலாக் ஆமா, ஏதாவது. ஏன்னா நீங்க வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது, நீங்க வந்து அழகா தமிழ் பேசுறீங்க. ஐ திங்க் நம்ம பசங்களுக்கும் உங்களோட தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏதாவது ஒரு டயலாக் அப்படியே சூப்பரா தூவி விட்டீங்கன்னா அதை வந்து பசங்க ஜாலியா அப்படியே ரிவைண்ட்ல கேட்டுனே இருப்பாங்க. ஏதாவது ரொமான்டிக்கான டயலாக்.
எல்லாருக்கும் கேட்குறேன், லவ் பண்ணுறீங்களா? ஷோரா? சூப்பர், லவ்லி. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரிசப்ஷன்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டில் முகேன் அவர்கள் இங்கே இருக்காங்க, திவ்யா பாரதி இங்கே இருக்காங்க. முகேன் பிரதர், கண்டிப்பாக நீங்களே வந்து அவங்கள மேடை கழித்தீங்கன்னா 2 வார்த்தை அவங்க வீட்டும் பேசிடலாம். ஐ திங்க் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஸ்டேஜ். அண்ட் ஐ திங்க் நீங்கள் இல்லைனா இது வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து முகேன் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காரு பேக் டு பேக். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அதை பார்த்து சொல்லுங்க. வணக்கம். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எனக்கு முகேன் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு நிஜமாவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ வுட் லைக் டு விஷ் யூ அண்ட் த டீம் ஆல் தி பெஸ்ட். லவ்லி, சூப்பர். அண்ட் இப்போ உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி. அவர் வந்து உங்ககிட்ட பிடிச்ச 3 விஷயம் சொல்லிட்டார் அழகா. உங்களுக்கு நம்ம முகேன் அவர்கள் கிட்ட பிடிச்ச 3 விஷயம் என்ன? அவரும் ஆக்சுவலி ரொம்ப சப்போர்ட்டிவ். ஓகே. கிரேசியாக லவ் பண்ணுவார். கிரேசியா நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க லவ் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டாங்க. எனக்கு லவ் மேல நம்பிக்கை வந்ததே அவர்னால தான். வாவ், எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் மேல நம்பிக்கை வரதுக்கே காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. எங்களுக்கு வந்து முகேன் அவர்கள் வந்து சூப்பரா பாடுவாரு, சரியான லவர் பாய், எல்லாமே தெரியும். ஆனா முகேன் அவர்கள் ஏதாவது ஒரு திட்டுத்தனம் செஞ்சு பயங்கரமா அவங்ககிட்ட மாட்டியிருக்காரா? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நீ இங்க வா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கையங்கலமா நம்ம பிரதரை பிடிச்சிருக்கீங்களா? சின்ன சின்ன பொய்யா கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலி இல்லை. இந்த மாதிரிலாம் இருந்தா பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ஏதாவது லைட்டாவது பண்ணணும்ல. இல்லை ஆக்சுவலி 100 days நீங்கள் அந்த ஷோவில் பார்த்துருப்பீங்க. அங்கேயே அவ்வளோ ஜெனுவினாக இருந்தார். அப்படியே தான் இருக்காரு. லாயல்ட்டி, அந்த லாயல்ட்டி, அந்த ட்ரஸ்ட், அதுதான் முகேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. தெரிஞ்சுக்கோ, இதுக்கு மேல உனக்கு அட்வைஸ் யாராலையும் ஓபனா பண்ண முடியாது. பிஹேவ் பண்ணு ஒழுங்கா, ஓகேவா? எஸ், லவ்லி. அண்ட் இந்த மொமெண்ட் வந்து கண்டிப்பா இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலா ஆகணும் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் நீங்க அவங்க வந்து எவ்வளவு லவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க முன்னாடியே உங்களுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரப்போசலை போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னினைவில் நான் இங்கே பெண்மணி, புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். ரிப்ளை சொல்லையே, ரிப்ளை. ஒரு நிமிஷம், இதுல நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா நாங்க 2 பேரும் இங்க கொஞ்சம் சிங்கிளா கொஞ்சம் இத பார்த்து கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொல்லுங்க. சிங்கிளா வந்து how are you feeling right now? இப்போ நம்மள மொரட்டு சிங்கிள் ஆக்கிட்டாங்க. ஆமா, என்ன இப்படி நீங்க மட்டும் தான் மொரட்டு சிங்கிளா? நானும் தான் மொரட்டு சிங்கிள். நம்மளால தான் லவ் பண்ண முடியல. மத்தவங்க லவ் பண்றதையாவது பார்த்து கொஞ்சம் வந்து அப்படியே நல்லா இருக்கு பாடி. ஸ்பைடர் படத்துல எஸ்ஜே சூர்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் நினைச்சேன். வேற எதுவும் கொஞ்ச நேரம் அப்படிதான் இருந்தது எங்க 2 பேருக்கும் காதுல. சூப்பர், லவ்லி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இப்போ இருந்திருக்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன் இந்த இதில். அண்ட் இங்கேருந்து வரேன் சுப்பு பஞ்சு சார் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பிளெஸிங்காக இருந்துச்சு. சார் சொல்லியிருந்தார் 2 படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் ரொம்ப இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு ஒரு 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 கேரக்டராக இருப்பார். அது நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். பட் ரொம்ப காமெடியாக, ரொம்ப டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. ஆக்சுவலி செட்டில் இருக்கிற முகேன் இப்படி பண்ணு சொல்லி ரொம்ப ஃபேமிலியாக அப்ரோச்சபிளாக இருந்தார். அவர் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், நீ வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சக நண்பர் மாதிரி என்கிட்ட பழகி சொல்லி கொடுத்தாரு சார். அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். சுபஞ்சு சார், தேங்க்யூ சார். ரேண்டி சார் கூட நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என் ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ரேண்டி சார் பற்றி நிறைய கேள்விப்பட்டு பயந்துருக்கேன். ஆக்சுவலி ரேண்டி சாருக்கு வந்து எப்படி பார்க்க போகிறோம், எப்படி பேச போகிறோன்னு சொல்லிட்டு அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த ட்ரீட் பண்ணி நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தார். ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி எனக்கு அவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். Anjana ma'am, thank you so much for this and wishing us a very best
wishes for this. And Nivas brother, your music is good. நான் முதலே சொல்லிட்டேன். Thank you so much. And முபராக் சாருக்கு இந்த வேலையில் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வேலன் திரைப்படத்துக்கு வந்து இன்னும் நிறையா ஒரு ஊக்குவித்து உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்ணி வந்தார் முபாரக் சார். அந்த திரைப்படம் நல்ல வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு முழு காரணம் வந்து முபாரக் சார் டீம். ரொம்ப நன்றி சார் இந்த வேலையில் இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் டிஎம்ஐ தத்தோ சார். அண்ட் ஆரம்பத்துலேருந்து நிறைய கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய கலைஞர்கள் வந்து முன்னுக்கு வரத்துக்கும் ஒரு 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 யூடியூபோலாக இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய படங்களை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்ஸ் லாட் சார். அண்ட் எடிட்டர் ஆண்டனி சார், யுவர் கட்ஸ், யுவர் எடிட்டிங் இஸ் ஆல்வேஸ் ப்ளஸ் இந்த சினிமா. ஸோ இந்த படத்தில் நீங்கள் இதில் இருக்கீங்க, அந்த படத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். லவ்லி பிரதர். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லிட்டாரு. ஸோ நீங்க சொல்லுங்க, how are you feeling right now? ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே இருந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராண்டி சார், பெரிய சினிமாட்டோகிராஃபர், எனக்கு உங்களை நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்ததுக்கு. இளன் சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் டுடே. சுப்பு சார், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த நம்ம காம்பினேஷன் கிடையாது, பட் நான் சீன்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நிவாஸ் சொல்லவே வேண்டாம், லவ் சாங்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்ததுக்கு. டிஎம்ஒய் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் படம் நம்பிக்கையாக வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டோ சார், ரொம்ப அழகாக இருக்குது விஷுவல்ஸ் எல்லாம், ரொம்ப 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 நன்றி. அண்ட் மக்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. இதே லவ், இதே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸாக கொடுப்போம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பர். ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் ரெண்டு பேருமே பேசி முடிச்சிட்டிங்க. ஐ திங்க் இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்களோட டீம்லேருந்து க்ரூலேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன், கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து கூப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வந்து யாஸ்மின் அவங்க வந்து நம்மளை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்டா ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே all this love. மேம், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு. ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா லவ் பண்ணியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துலன்னு சொல்லிட்டீங்கன்னா? Chemistry is kick ass. பயங்கரமா? So good. சூப்பர் மேம். இந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வரும்போது நம்ம ஆள் வந்து பிரிச்சு எடுப்பாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து யார் வந்து இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப வெக்கப்படுது அதிகமாக? ஓ மை காட், ஷை. ரெண்டு பேரும் வெக்கலாம் பட மாட்டாங்க. ரெண்டு பேரும் பண்ண மாட்டாங்க. ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனல்ஸ். both of them are professionals, right? ஸோ சீனுக்கு என்ன தேவையோ, கேரக்டர் அந்த தருணத்தில் என்ன பண்ணுவாங்களோ அதை ப்ரொஃபஷ்னலாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மேலும் நாங்கள் எல்லாம் ரொம்ப க்ளோஸ், பிகாஸ் ஒரு 2 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப அதிகம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ ஜாலியாக பண்ணுவோம் எல்லாத்தையும். எதுவுமே வெக்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டெஃபினட்டா. அண்ட் வந்து ஆல்ரெடி வந்து உங்களோட கொஞ்சம் திரைப்படத்துல பயம் இருக்கும் அப்பப்போ, பட் அதை மேனேஜ் பண்ணிப்போம். இவருக்கா மேம்? அந்த பயம் எதனாலன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் வந்து உண்மையாக சொல்லி ஆகணும் மேம், உங்களோட படம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி பாடல்களும் சூப்பராக இருந்திருக்கு. தேங்க்யூ. தட்ஸ் தேங்க்ஸ் டு நிவாஸ். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் படமாக இருக்கட்டும். இப்போ இந்த திரைப்படத்துலையும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு சிவாவையும் மாயாவையும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஃபேன்ஸ் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். அண்ட் டீம் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு நபரை வந்து ஸ்டேஜில் வந்து இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ த மியூசிக் டைரக்டர் நிவாஸ் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறேன். நிவாஸ்னா, முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் அதிகமான லவ் அண்ட் சப்போர்ட் சோஷியல் மீடியாவில் கிடைக்க போகுது கண்டிப்பாக. நீங்கள் ஸ்பெஷலாக அஞ்சனா மேமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ கூலான ஒரு டைரக்டர். நீங்கள் சொன்னீங்க நான் வந்து டைரக்டர், எனக்கு டைரக்டரோட வைப் செட் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ சொல்லுங்கள். அதாவது நான் இதை சொன்னால் ரொம்ப எமோஷனல் ஆவேன், பிகாஸ் ஷீஸ் லைக் அ மதர் ஃபார் மீ. ஸோ லைக் இது வந்து வெதர் வி ஒர்க் ஆர் நாட், the relationship we have is so personal and it's very emotional every time. Whenever she sits with me and she's like how she cares for her son, அந்த மாதிரி தான் she's always treated me. ஸோ அப்படி இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து எங்களால் கொடுக்க முடிஞ்சது ஆக்சுவலி. ஸோ மதில் மேல் காதல் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண அத்தனை படங்கள்லுமே என்னோட ஃபேவரட்
my favorite journey and my best time is with Anjana ma'am, to be honest. This is the truth. And I'm looking forward for the next film I'm working with her together. That's also coming up really well. And lot more to work, ma'am. Thank you so much. வாவ் ஸோ பேக் டு பேக் சூப்பரான பாடல்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பாடல்களும் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். அண்ட் we have லாஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் சாங் ஒன்று இருக்கு. எஸ் பேபி இல்ல பேபி சாங் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பாத்துக்கோ. வந்தேன் அவ்வளவுதான். இஸ் இம்பார்ட்டன்ட்டான க்ரூ மெம்பர்ஸோட ஐ திங்க் பேபி அப்படின்ற ஒரு இன்னொரு சிங்கிளை வந்து இப்போ நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரெடியா இருக்கீங்களா? எஸ் அண்ட் நீங்களே வந்து லான்ச் ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யா ஸோ இது வரைக்கும் நாங்கள் அந்த சாங்கை நாங்கள் கேட்கல. ஸோ பேபியோட எக்ஸ்க்ளூசிவான லிரிக் வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல அண்ணன் எல்லாருமே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிடுங்க அண்ணன். நாங்கள் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல பார்த்துக்கிறோம். ஸோ மேம் எல்லாருமே சேர்ந்து ஒரு 3, 2, 1 கவுண்ட் டவுன் கொடுத்துட்டா நம்ம லிரிக்கல் வீடியோவை பார்த்துடலாம். ரெடி? 3, 2, 1. So here we go. Baby lyric.